வெல்கம் டு சேனல். நான் வாசு. ஸோ வீடியோ போட்டு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, சார் உங்களுக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, ஞாபகம் இருக்கா, இல்லை மறந்துட்டீங்களா அப்படின்னு மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் சில பர்சனல் ஒர்க்ஸ், அதுக்கப்புறம் ட்ரைனிங் அப்படின்ற மாதிரி வந்து போயிடுச்சு. ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ கூடிய சீக்கிரமே வந்து அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா வந்து நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20 நாள் கிட்ட வந்து ஆயிடுச்சு. ஏப்ரல் 1 வந்துருச்சு. ஸோ இந்த வருஷத்துக்கான எல்லா எக்ஸாம்ஸோட ரிசல்ட்ஸும் வந்துருச்சு. இன்னும் நமக்கு வந்து SBI கிளர்க்கோட ரிசல்ட்ஸ் மட்டும் தான் வந்து வரணும். ஸோ அது தவிர வந்து எல்லா ரிசல்ட்ஸும் பார்த்துட்டோம். ஸோ அடுத்த வருஷம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்ல தான் வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. சில பேர் கிளியர் பண்ணிட்டாங்க, பட் சில பேருக்கு எதுவுமே வந்து கிடைக்கல. ஸோ அப்படி பண்றப்ப வந்து ரொம்ப வந்து இப்போதான் ரீசெண்டாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு 6 மாசமோ ஒரு வருஷமோ எல்லா எக்ஸாமையும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்போ எழுதிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து அடுத்து என்ன சார் பண்ணுறது, படிக்கலாமா, வேகன்சி ரொம்ப கம்மியாகுதுன்றாங்க. நிறையா நாள் படிக்கிறவங்க, ஒரு 2-3 இயர்ஸ் படிக்கிறவங்களாம் பார்த்தா பயமாக இருக்குது சார், என்ன பண்ணுறது சார் அப்படின்ற மாதிரி வந்து அவங்களும் வந்து கேட்டு நிறைய மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் படிக்கிறவங்களும் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் படிக்கிறவங்க, ஸோ ஒரு 2 வருஷத்தை தாண்டிச்சு சார், இதனோட 3rd அட்டெம்ப்ட் 4வது எழுதுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சில பேர் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிட்டு போகிறதுக்கு அதை இந்த வீடியோ. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன், ஒரு 6 மாதம் 1 வருஷம் இல்லை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் போய் எழுதிட்டு வந்தேன் அப்படின்றவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. காம்படேட்டிவ் எக்ஸாம், அதுவும் குறிப்பாக பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து கிளியர் பண்ணுறவங்கள மெஜாரிட்டி ஆஃப் ஆஸ்பிரன்ஸ் வந்து அந்த 1 year to 2 year அப்படின்ற அந்த டைம் ஃப்ரேமில் தான் வந்து கிளியர் பண்ணவங்களா இருப்பாங்க. ஸோ 1 year to 2 year ப்ரிப்பரேஷன் டைமில் தான் வந்து கிளியர் பண்ணியிருப்பாங்க. 100 பேர் பண்ணுறான்னா அது ஒரு 70% வரைக்கும் வந்து அந்த டைம் ஃப்ரேமில் இருக்கவங்க தான் வந்து கிளியர் பண்ணுவாங்க. 1 yearக்கு கம்மியாக படித்து சில பேர் கிளியர் பண்ணியிருப்பாங்க, ஒரு 2 year தாண்டி கிளியர் பண்ணியிருப்பாங்க. பட் ஆவரேஜ் அந்த மேக்ஸிமம் வந்து அந்த 1 year to 2 year தான் வந்து கிளியர் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இந்த வருஷம் கிளியர் பண்ண நிறைய பேர் வந்து பாருங்க எவ்வளோ நாள் படிச்சிங்க அப்படின்னு. ஈவன் நான் உட்பட வந்து அந்த ஒரு 18 to 20 months அந்த 1 year to 2 year டைம் ஃப்ரேமில் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணி கிளியர் பண்ணவங்க தான். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வந்து அந்த டைம் ஃப்ரேமில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பீக்குக்கு வந்து போவோம். ஒரு கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னா வந்து ஒரு 30 வயசு அப்படி போகிறப்ப வந்து ஒரு பீக் ஆஃப் த ஃபார்மில் இருக்காரு, அந்த ஃபார்ம் ஆஃப் த லைஃப்ல இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த டைமில் தான் நம்ம வந்து ஒரு பீக்குக்கு வந்து போவோம். ஸோ அந்த பீக்குக்கு போகிறப்ப ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 3 மாதம் 6 மாதம் அந்த பேசிக்ஸ் கற்றுக்கிறதுலே சரியாக போயிடும். அடுத்து ஒரு சைக்கிள் எல்லா எக்ஸாம் எழுதிட்டு வரப்போ அந்த 1 வருஷம் அந்த மாதிரி டைமில் வந்து எழுதிட்டு வருவோம். நமக்கே ஒரு ஐடியா கிடைக்கும், ப்ரிலிம்ஸ்னா எப்படி படிக்கணும், மெயின்ஸ்னா எப்படி படிக்கணும், எப்படி கேட்கணும் ஐடியா கிடைக்கும். அதை வச்சு அப்படியே கேல்குலேட் பண்ணி போகிறப்போ ஈஸியாக போய் வந்து எக்ஸாம் வந்து அடிச்சுட்டு வந்துடுவோம். இந்த 1 year to 2 year அப்படின்னா ப்ரிப்பரேஷன் டைம் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டைம். அதை நல்லா கேல்குலேட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பீக்கில் வந்து இருப்போம். இல்லை எனக்கு ஒரு 22 வயசு தான், 23 வயசு தான், எனக்கு டைம் இருக்குது, நான் பொறுமையாக படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயரில் நம்ம படிக்கிற அளவு எஃபிஷியன்சி 2வது இயரில் எக்ஸாம் எழுதும்போது இருக்காது. 2வது இயரில் இருக்க எஃபிஷியன்சி 3வது இயரில் 4வது அப்படியே நம்ம எஃபிஷியன்சி வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். ஏன்னா வந்து நாளாக ஒரு சலிப்பு வரதுக்கே சான்ஸ் இருக்குது. என்னடா சும்மா போகிறோம் எக்ஸாம் எழுதிட்டு வரோம். ஸோ அந்த மாதிரிலாம் நான் நிறைய பேரை பார்த்தனால வந்து சொல்கிறேன். நல்ல டேலண்டடாக இருப்பாங்க, பட் அந்த சலிப்புனால வந்து அவங்களோட கன்சிஸ்டண்டாக வந்து படிக்க முடியாது. சும்மா வந்து சில பேருக்கு ஒரு ஓவர் கான்ஃபிடன்ஸ் கூட வரும், ஒரு நாள் படிக்கிறவங்கள பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து விட்டுருவாங்க. ஸோ அதனால அந்த மாதிரிலாம் வந்து போயிடாம இந்த 1 to 2 year டைம் ஃப்ரேமில் இருந்தீங்க அப்படின்னா இதுதான் உங்களோட பீக் டைம். இப்பயே வந்து கேல்குலேட் பண்ணி வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கஷ்டமாயிடும். ஸோ ஒரு புது கார் வாங்குற மாதிரி தான். ஸோ ஒரு காரை வாங்கணும் அப்படின்னா முதல் வருஷம் நல்லா ஓடும், அடுத்த வருஷம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அதில் எஃபிஷியன்சி குறைஞ்சிக்கிட்டே வரும் இல்லையா. அந்த மாதிரி தான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் முதல் வருஷம் படிக்கிற எஃபிஷியன்சி அடுத்தடுத்து போக நம்மளால் வந்து படிக்க முடியாது. ஸோ இந்த டைம் ஃப்ரேமை கேல்குலேட் பண்ணி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து ரொம்ப நாளாக படிக்கிறாங்க, அவங்கள பார்த்து பயமாக இருக்குது, வேகன்சி என்ன, எதை பற்றியும் கவலைப்படாமல் அடுத்த ஒரு 3 மாதம் வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து படிங்க. கண்டிப்பாக அடுத்த வருஷமே நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடுவீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரைம் ஃபார்முக்குள்ள வந்து மூவ் ஆக போகிறீங்க. ஸோ அடுத்தது வந்து ரொம்ப நாளாக படிக்கிறேன், ஒரு 3 வருஷமா 4 வருஷமா படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் கிளியர் பண்ணாததுக்கு 2 ரீசன் தான் வந்து இருக்க முடியும். நான் நிறைய பேரை பார்த்ததை வச்சு சொல்கிறேன். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸுமே சில பேர் படிச்சுட்டு இருக்காங்க, அவங்க பார்த்து வச்சு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு இன்கன்சிஸ்டண்டாக படிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் நல்லா உங்களே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 3 வருஷம் 4 வருஷம் நான் கன்சிஸ்டண்டாக படிச்சேன்னா நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுருப்பாங்க, எக்ஸாம் இல்லாதப்ப லேக் ஆயிருப்பாங்க, இல்லை வேற ஏதாவது வேலைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து போயிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இன்கன்சிஸ்டன்ஸாக வந்து ஒரு டைலமாலே இருந்திருப்பாங்க, இதில் படிக்கிறதா வேணாமா. ஸோ அதனால் ரீசெண்டாக படிக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கவங்களை பார்த்து பயப்படுவாங்கன்னா அதுலேயும் எஃபிஷியண்டாக படித்து கிடைக்கிறன்றவங்க ஒரு 100ல் ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பானே தவிர ரொம்ப ப்ரோலாங் பண்ணுறவங்களாம் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஒரு இன்கன்சிஸ்டண்டாக படிச்சிருப்பாங்க. நீங்களே உங்களை வந்து கேட்டு பாருங்க, நம்ம வந்து 3 வருஷமா கன்சிஸ்டண்டாக படிச்சோமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு பாருங்க. கண்டிப்பாக வந்து படிச்சிருக்க மாட்டீங்க. அட்லீஸ்ட் இந்த வருஷமா வந்து கன்சிஸ்டண்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ண வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ அடுத்ததாக வந்து ஏதாவது ஒரு செக்ஷனை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து அதை நம்பி எக்ஸாமுக்கு வந்து போயிருப்பீங்க.
இல்லைனா ஏதாவது ஒரு செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக வந்து இருந்திருப்பீங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க. ஒரு செக்ஷன் ஸ்ட்ராங்காக நம்பி போய் எக்ஸாம் கிளியர் பண்ணுற காலம்லாம் வந்து முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு 3-4 வருஷம் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 19-20 வரைக்கும் வந்து ஓகே. ஆனால் அதுக்கப்புறம் வர எக்ஸாம்ஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லா செக்ஷனுமே ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கிறவங்க தான் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா செக்ஷனும் ஈக்குவல் வெயிட்டேஜ் வந்து கொடுங்க. அதே மாதிரி வந்து ஏதாவது செக்ஷனில் வீக்காக இருக்கீங்க, அதனால தான் எனக்கு சில பேருக்கு இங்கிலீஷாலே நிறைய பேருக்கு வந்து போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி போகுதுன்னா வந்து கிளர்க் எக்ஸாம்லாம் வந்து இங்கிலீஷ் ஓரளவு சுமாராக பண்ணாலே தட்டி தூக்கும். அந்த மாதிரி உங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து மாற்றிக்கோங்க. பிஓ போகணுன்னா தான் மெயின்ஸில் வந்து இங்கிலீஷ் டிஸ்கிரிப்ட் அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ கிளர்க் எக்ஸாம் நல்லா டார்கெட் பண்ணுங்க, மிச்ச செக்ஷன் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்காக இங்கிலீஷை படிக்காமே பாஸ் ஆகிட முடியாது. எல்லா செக்ஷன் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுங்க. வீக்காக இருக்க செக்ஷனுக்கு வந்து நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓவர் டிபெண்டாக ஒரு செக்ஷனை நம்பி வந்து போகாதீங்க. ஸோ 3 வருஷம் 4 வருஷம் நீங்கள் இதில் படிச்சுட்டு வேற ஏதாவது ஒரு ஃபீல்டுக்கு நீங்கள் போனோம்னால அங்கே போய் நீங்கள் ஜீரோலேருந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும். மேபி அங்கேயும் போய் கூட ஒரு 3 வருஷம் 4 வருஷம் நம்ம உழைக்க வேண்டிய தேவை இருக்கும். ஒரு இன்டர்வியூ போனால் கூட என்னப்பா 4 வருஷமா பேங்க் எக்ஸாம் படிச்சு வந்து வேலை கிடைக்கல அப்படின்ற மாதிரி கூட கேட்கறதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்கு. அதனால வந்து இதில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னொரு இது ஃபீல்டில் போய் ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணுறத விட இதில் வந்து ஒரு 40, 50, 60 வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த 100 மார்க்கை போய் நம்ம ஈஸியாக வந்து ரீச் பண்ணிடலாம். ஏற்கனவே நான் பல வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன். அதான் அகைன் அண்ட் அகைன் வந்து சொல்கிறேன். ஏன்னா திரும்ப நிறைய பேர் வந்து அதை என்கிட்ட வந்து கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்துக்கோங்க, கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. அடுத்து ஒரு 3 மாதம் புதுசாக படிக்க வந்தாலும் சரி, நான் 3 வருஷம் 4 வருஷமா படிக்கிறேன் அப்படின்னாலும் சரி. இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், அந்த 3 இயர்ஸ் மேலே படிக்கிறவங்க வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மேபி நீங்கள் வந்து மல்டிபிள் எக்ஸாம் அட் அ டைமில் பேங்கிங், எஸ்எஸ்சி, டிஎன்பிஎஸ்சி எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணிருப்பீங்க. அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க ட்ரெண்டுக்கு அப்படி கிளியர் பண்ண முடியாது. ஏதாவது ஒரு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபோக்கஸ் பண்ணி. ஏன்னா இதுவுமே ஒருத்தர் வந்து சொன்னார், சார் நான் பண்ண தப்பு சார், யாரையும் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். இதை பற்றி நம்ம ஸ்டார்டிங்கில் வீடியோஸ் போட்டிருக்கோம். இன்னைக்கு இருக்க ட்ரெண்டுக்கு ஏதாவது ஒன்றை ஃபோக்கஸ் பண்ணால் தான் கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. எல்லாத்தையும் போட்டு வந்து கன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு நான் புதுசாக படிக்கிறேன், இல்லை வந்து ரொம்ப நாளாக படிச்சுட்டு இருக்கேன், யாராக இருந்தாலும் சரி அடுத்த 3 மாதம் ரொம்ப க்ரூஷியல். ஏன்னா இப்போ ஏப்ரல் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. மே, ஜூன், ஜூலை நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வரிசையாக எக்ஸாம்ஸ் வந்து வந்துடும். 15 நாளைக்கு ஒருக்க, 10 நாளைக்கு ஒருக்க, ஒரு வாரத்துக்கு ஒரு எக்ஸாம் அந்த மாதிரி வந்து வந்துடும். அதனால இந்த 3 மாதம் எக்ஸாம் இல்லாத டைம் வந்து நல்லா வந்து கேப்டலைஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக இந்த டைம் வந்து இந்த யூடியூபர்ஸ், குறிப்பாக இந்த பேங்கிங் ரிலேட்டடாக வீடியோஸ் போகிறவங்களுக்கு வந்து வியூஸே வந்து வராது. எனக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே வந்து வராது. அந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க முடியுது ஆஸ்பிரன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த படிக்கிறதுக்கான மைண்ட் செட் வந்து கம்மியாகுது அப்படின்னு. நீங்கள் வீடியோஸ் பார்க்கறதுனாலும் பரவாயில்ல, கன்சிஸ்டன்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கிட்டு இருங்க. அப்படின்னா தான் வந்து அடுத்த அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட வீக் செக்ஷன்ஸை ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மார்க், ப்ரிலிம்ஸ் மார்க் போடுங்க, அப்பப்போ மெயின்ஸ் மார்க் போடுங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. இங்கிலீஷ் வந்து நல்லா டெய்லி ரீட் பண்ணுங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கண்டினியூஸாக அடுத்த ஒரு 3-4 மந்த்ஸ் பண்ணீங்கனாலே எக்ஸாம் வரப்போ வந்து டக்குன்னு எல்லாம் வந்து அடிச்சுட்டு போகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ எடுத்துட்டு வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து உங்களை வந்து மீட் பண்ண வந்து ட்ரை பண்ணுறேன் சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். நன்றி.